முகத்துக்கு பூசுகிற பவுடரை இதுக்கெலாம் வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷாக் ஆவீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு லைஃப்பில் தேவையான ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தெர்மாக்கோல்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா? அந்த டைமில் அந்த பொருளோட வச்சு இந்த மாதிரி வந்து தெர்மாக்கோல்லாம் நமக்கு கிடைக்கும். அதை கொஞ்சமாக வந்து சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டபுள் சைட் டேப்பை வந்து நம்ம தெர்மாக்கோல் சின்ன பீஸ் கட் பண்ணோம் இல்லையா? அதில் வந்து ஒரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி வச்சதுக்கப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது வந்து நம்ம வந்து செவுத்தில் வந்து நம்ம டோர் வந்து பக்கமாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து நம்ம திறந்து சாத்தும் போது அடிக்கடி வந்து அந்த செவத்தில் வந்து கதவு பட்டு பார்த்திங்கன்னா அந்த இடமே ஒரு மாதிரி வந்து அசிங்கமாக அப்படியே ஒரு மாதிரி புண்ணான மாதிரி ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து தெர்மாக்கோலை வச்சு அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஒட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக பார்த்திங்கன்னா செவத்தில் தெர்மாக்கோல் ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் வந்து அதை வந்து கதவு போட்டு நல்லா அடித்தாலுமே அது அந்தளவு வந்து நமக்கு வந்து புண்ணாகவே ஆகாது. சூப்பராக வந்து ஒட்டியாச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னாவே வந்து நல்லா கை உள்ளே போயிட்டு வெளியில் வரும். அந்தளவுக்கு கொஞ்சம் நமக்கு கேப்பு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சொச்சு பாக்ஸுக்கு கீழேயோ அப்படி இல்லைனா மேலே, அதாவது இந்த சொச்சு பாக்ஸ் சைடே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி நம்ம சொச்சு போடுறதுனால கைவிரல் பட்டு அந்த இடமே வந்து அழுக்காயிடும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம ரொம்ப நாளாக வந்து பல்லு விளக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற ஸ்டேஜில் இருக்கிற அந்த டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா? அது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒயிட் கலர் இருக்கிற கோல்கேட் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒயிட் கலர் பேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து சூப்பராக க்ளீனாக இருக்கும். நம்ம வேறு கலர் எடுத்தோம் அப்படின்னா வந்து அந்தளவு வந்து ஏன்னா வந்து நம்ம அழுக்கு தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இல்லை, அதனால் வந்து நமக்கு ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி பல்லு விளக்குவோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவுத்தில் நல்லா கரகரன்னு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே சூப்பராக நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு இருந்த இடமே தெரியாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கரையாக இருந்தாலுமே இதே மெத்தடை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக நல்லா பளிச்சுன்னு நல்லா பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி, ஏன்னா குழந்தைங்க வச்சுருந்தோம் அப்படின்னாவும் அவங்களும் வந்து செவத்தில் வந்து இந்த பென்சில் பேனா இதெல்லாம் வந்து கிறுக்க செய்வாங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து கோல்கேட் வச்சு சுத்தம் பண்ணும்போது செவரு வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செவர் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கு இல்லையா? ஃபஸ்ட் நல்லா அழுக்காக மஞ்சக்கரையோடு இருந்துச்சு, இப்போ நல்லா ஒயிட்டாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து பால் காய்ச்சும் போது அடியில் வந்து ஒரு திக்கான லேயர் மாதிரி வந்து நமக்கு வந்து வந்துடும். அது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி நமக்கு தேவையான அளவு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி காய்ச்சும் போது இந்த பிரச்சனையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் பால் காய்ச்சுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இனிமேல் வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் காய்ச்சி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கே வந்து வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாலை வச்சு தான் இன்றைக்கி இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம இந்த மாதிரி பால் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கி வந்து நம்ம வந்து பால் வச்சுருக்கிறதே மறந்துட்டு நம்ம ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்போம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இப்படி ஒரு செகண்ட் திரும்புறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பால் வந்து பொங்கி வந்து வழிஞ்சிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய நீளமான கரண்டி தான் எடுத்திருக்கேன். பால் பொங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை செய்ய போகணும். அப்படி இல்லை அப்படின்னா பால் வந்து நல்லா வழிஞ்சு நம்ம அடுப்பை வந்து 1 மணி நேரம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற அளவுக்கு அது வேலை வச்சிரும். அதனால் பால் வந்து பொங்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வேலை பார்த்தோம் அப்படின்னாவே அது சூப்பராக வந்து நமக்கு பொங்கி கரெக்டான ஒரு பதத்தில் கிடைக்கும். அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அந்த மாதிரி வந்து கரண்டி பொங்கினோன்னு நான் வச்சுருக்கேன். அந்த கரண்டிக்கு மேலே வந்து பால் பொங்கவே பொங்காது. நீங்களே வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக புரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சில பேர் வந்து பால் வந்து வழியாமல் இருக்கிறதுக்காக பாத்திரத்துக்கு அந்த மேல் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக நெய் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உள்ள லைட்டாக ஒரு கரண்டி வச்சோம் அப்படின்னாவே இந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸி ஜார் வந்து ஓரளவு வந்து ஷார்ப்னஸ் கம்மியானதுக்கு அப்புறமா அந்த அளவு நமக்கு வந்து மசாலா பொருள்லாம் அரைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து நம்ம ஃப்ரீசரில் அப்படியே பாறையாக ஐஸ் வந்து பிடிச்சி போயிருக்கும் இல்லையா, அந்த ஐஸை சும்மா பேத்து நம்ம கீழே வீசாமல் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா மிக்சர் சூப்பராக வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் நார்மலான ஐஸ் கியூபையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த ஐஸ் கட்டிகளோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைக்கும் போது இன்னுமே பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். நம்ம
இதுக்காக கடையில் நம்ம கொடுத்து வேஸ்ட்டாக வந்து பணத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு ஐஸ் கியூப் கல்லுப்பு வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற ஜாரை நல்லா ஷார்ப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ சூப்பராக வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா தண்ணி ஃபார்மில் வந்து ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி ஒரு 2-3 டைம் நம்ம வந்து அரைச்சி எடுக்கும் போது பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து நல்லா காய்ச்சி நல்லா சூடாக இருக்கணும். அந்த பாலை தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த பாலை வந்து ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவு வச்சுக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவு சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பவுடரும் நம்ம வந்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே பவுட்ரு கொட்டிக்கலாம். பவுட்ரு கொட்டினதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து கொஞ்சமாக எடுக்க போகிறோம். அந்த டூத் பேஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா இந்த பால் உள்ள கொஞ்சமாக நம்ம எந்த அளவு வந்து பல் விளக்குவோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் பவுட்ரு, மஞ்சத்தூள், பேஸ்ட்டு இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிக்விட் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த லிக்விட் வந்து ஒரு திக்கான நல்ல பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரி தான் வந்து கரெக்டான ஒரு பதம் தேவைப்படும். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வந்து யூஸ் பண்ணுற நகைகள்லாம் இருக்கும் இல்லையா, டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அது நாள் போக்கில் பார்த்திங்கன்னா அழுக்கு சேர்ந்து ஒரு மாதிரி அந்த கோல்டு நகையே வந்து ஒரு மாதிரி கருத்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கோல்டு ஜுவல்லில் இந்த மாதிரி லிக்விடில் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சாவே வந்து சூப்பராக பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பால் வந்து நல்லா வந்து ஹீட்டாக இருக்கணும். அந்த டைமில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி நகைகளை வந்து உள்ளே சேர்க்கணும். பால் வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அதை வந்து நம்ம, ஏன்னா வந்து கொஞ்சம் தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். 10 நிமிஷத்துலேயே வந்து பாலோட ஹீட் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நல்லா கையால் நல்லா தேய்ச்சி ஒரு 2-3 டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லிக்விடே பார்த்திங்கன்னா கலர் மாறி போய் ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நகை பார்த்திங்கன்னா நல்லா பளபளப்பாக எவ்வளோ சூப்பராக ஜொலிக்குது பாருங்கள். இது வந்து நான் வந்து போட்டிருந்த நகை தான். எந்த அளவு வந்து அந்த லிக்விட் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கருப்பாகவே ஆயிடுச்சு பாருங்கள். அந்த நகையில் இருந்த அழுக்கு ஃபுல்லாகவே சூப்பராக அந்த ஹீட்லேயே நல்லா நமக்கு கழண்டு வந்துடும். மறுபடியும் யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே புது நகையா அப்படின்ற மாதிரி மற்றவங்க கேட்குற அளவுக்கு நல்லா சூப்பராக பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது நல்லா ஷேக் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.